ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஹேர் கட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ப்ரீவியஸாகவும் இந்த மாதிரி ஹேர் கட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஹேர் கட் பண்ணுறதே காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால இந்த வாட்டி நான் ஹேர் கட் பண்ணுறதே வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் இயர் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எனக்கு ஒரு 1 இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா வேஸ்ட் கிட்ட வரைக்கும் வந்து ஹேர் வளர்ந்துருக்கு. இதோ நல்லா இந்த அளவுக்கு வந்து முடி வளர்ந்துருக்கு. ஸோ அதனால நான் திரும்ப வந்து ஹேர் கட் பண்ண போகிறேன். ஹேர் கட் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் கட் பண்ணுறதுக்கு எந்த பார்லர் போயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸ் தான் போயிருந்தேன். எனக்கு நியர்பையாக இருக்கிற பார்லர் வந்து இதுதான். டோனி அண்ட் காய் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து கொஞ்சம் தூரம் இங்கேருந்து. லாஸ்ட் டைம் வந்து நான் டோனி அண்ட் காயில் தான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, இந்த வாட்டி க்ரீன் ட்ரெண்ட்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க. ஹேர் வாஷ் பண்ணிட்டு தானே எப்போவுமே ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த ஹேர் ப்ரஷ்ஷு அப்புறம் அந்த ஹேர் ட்ரையர்லாம் வந்து எடுக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரித்து மேலே கிளிப் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையோட பின்பக்கம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா அழகாக பார்ட்டாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருந்து தான் எடுக்க முடிஞ்சுது. ஏன்னா இது வந்து அந்த லேடிஸ் செக்ஷனில் தான் வச்சு நமக்கு ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ஸ் நாட் அலவுடு. ஸோ ஹஸ்பண்டை வந்து என்னால் கூட்டிகிட்டு போக முடியல. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிஸியாக இருந்தாங்க. அதனால் அவங்களையும் வந்து என்னால் வீடியோ எடுக்க சொல்ல முடியல. ஸோ என்னால் என்ன முடிஞ்சதோ நான் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி லேயர் லேயராக வந்து பிரித்ததுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு கை பிடிக்கிற அளவுக்கு வந்து எடுத்து அப்படியே லேயர் லேயராக கட் பண்ணுறாங்க. அது எக்ஸாக்டாக வந்து நமக்கு தெரியாது இல்லையா, அவங்களுக்கு கட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் என்னன்றது வந்து லாஸ்ட் டைம் ரொம்ப ஈகராக கேட்டிருந்தீங்க. அதனால தான் வந்து நான் இந்த வாட்டி அப்படியே கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சீப்பில் எடுத்து அப்படியே வந்து இந்த 2 ஃபிங்கர்ஸ், இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்படியே பிடிச்சி அழகாக ஹேர் கட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக அந்த க்ரௌன் செக்ஷன்லேருந்து நம்மளோட தலை பின்னாடி வரைக்கும் அழகாக வந்து அந்த லென்த் வைஸ் வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு 3/4 அளவுக்கு வந்து ப்ளோ ட்ரை பண்ணிவிடுவாங்க. ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களே வந்து நான் வீடியோ எடுக்க சொன்னேன். ஸோ அவங்க வந்து கேப்சர் பண்ணி கொடுத்த வீடியோ தான் இது. இந்த மாதிரி தான் இருக்குது ஹேர் கட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. டோனி அண்ட் காயில் பண்ண அளவுக்கு வந்து இங்கே பண்ணலையோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூட்லேருந்து மிட் லென்த் வரைக்கும் வந்து நமக்கு இன்வெர்ட்ஸ் வந்து அந்த ப்ளோ ட்ரையர் போட்டு பண்ணுவாங்க. அதாவது உள்பக்கமாக வந்து ட்ரையர், அதாவது அந்த ஹேரை வந்து உள்பக்கமாக கேர்ள் பண்ண மாதிரி பண்ணுவாங்க. அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிப்பக்கமாக வச்ச மாதிரி பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு ரூட்லேருந்து மிட் லென்த் வரைக்கும் உள்பக்கமாக இருக்கும். அந்த கேர்லர் வச்சு ஹேர் ட்ரையர் பண்ணுறது வந்து உள்பக்கமாக இருக்கும். அந்த எண்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே ஹேர் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்க பார்ட்டாக கட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்ட்டாக வந்து அவங்க அந்த கேர்ள் பண்ணி செட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் எடுக்கிற வரைக்கும் அந்த வந்து ஹேரை செட் பண்ணது வந்து அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். அதுக்கப்புறமா வந்து இதோட ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோனி அண்ட் காயில் வந்து நான் எனக்கு இந்த ஹேர் கட் லேயர் ஹேர் கட் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1580 நோ பே பண்ணியிருந்தேன். 1380 இல்லை 580 தெரியல. நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சிட்டாங்க. எனக்கு இங்கே எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸில் எனக்கு 910 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் டேக்ஸ் வரும். ஸோ 1074. ஸோ அங்கத்திக்கும் இங்கத்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. பட் ஓவரால் அவுட்லுக் வந்து பார்க்கும்போது வந்து நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோனி அண்ட் காய் அளவுக்கு எனக்கு வந்து வரல. பட் வந்து ஹேர் கட் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருந்தது. ரொம்ப மோசமாக சொதப்பின மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருந்தது. இப்போ எனக்கு வளர்ந்த ஹேர் வந்து நான் இன்ட்ரோவில் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இயரில் வளர்ந்த ஹேரு. ஸோ எனக்கு நல்லாவே வந்து ஹேர் க்ரோத் இருக்குது. அதனால தான் நான் வந்து ஹேர் கட் பண்ணுறேன். ஹேர் டொனேட் பண்ணலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. லாஸ்ட் டைம் நான் பண்ண ஹேர் கட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கான ஹேரை வந்து கட் பண்ணேன். ஸோ அது வந்து டொனேட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஹேர் தான். அதனால வந்து நான் ஹேர் டொனேட் பண்ணல. அது வந்து கொஞ்சமாக தான் வந்து கட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.